Hi all, welcome to SK Innovations 30 days healthy snack seriesல இன்னைக்கு டே 18 cream sugar இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் சூப்பராக வீட்லேயே எப்படி சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு முந்திரி, 1/4 கப் அளவுக்கு பாதாம், 1/4 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நீங்கள் மக்கானா இருந்தால் அதுவுமே 1/4 கப் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 கப் அளவுக்கு டார்க் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன கொக்கோ பவுடர் இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. கொக்கோ பவுடர் இல்லாட்டி நீங்கள் சாக்லேட் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து 1.25 இல்லாட்டி 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஸ்வீட்னஸ்க்கு நான் சர்க்கரை, வெல்லம் இது எதுவுமே சேர்க்கலை, டேட்ஸ் தான் சேர்த்துக்கிறேன். டேட்ஸோட கொட்டைகளை எடுத்துகிட்டு 10 டேட்ஸ் சேர்த்துக்கோங்க. இது ஒரு மணி நேரம் அப்படியே நல்லா ஊறட்டும். பால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பாக நான் சேர்த்துக்கிட்டேன். இதில் இருந்து நீங்கள் பாதாமோட தோலை எடுத்துகிட்டு கூட நீங்கள் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஊறிட்ட பிறகு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு டின்க்கு மாற்றிட்டு ஃபாயில் ஷீட் அப்படி இல்லைனா இந்த மாதிரி wrap பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கவர் வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னா மேலே ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இப்போ இதை ஃப்ரீசரில் ஒரு 4 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ இது 4 மணி நேரம் கழித்து சூப்பராக செட் ஆகி இருக்கும். அவ்வளோதான். இப்போ மேலே இருக்கக்கூடிய கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கும்போது ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. அப்போ தான் கரெக்டாக எடுக்க வரும். எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சமாக நட்ஸ் கிரேட் பண்ணி சேர்த்துக்கிறது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி சாக்கோ சிப்ஸ், சாக்லேட் சிரப்பு இந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்து சர்வ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டயட் கான்ஷியஸில் இருக்கவங்க, இல்லை குழந்தைங்களுக்கு சர்க்கரை சேர்க்காதவங்க, இல்லாட்டி டயபெட்டிஸில் இருக்கவங்க கூட இதை தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சம்மர் சீசனில் கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.